Hello all, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து சில important facts on micro irrigation பார்க்க போறோம். Food grain production and also millet scenario in India. இப்போ நேத்து பார்த்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜெனரலான facts தான் agricultural dataல, பட் ரொம்ப ரீசென்ட்டான டேட்டா வந்து பார்த்தோம். பட் இப்போ பார்க்குறது ஸ்பெசிஃபிக்கான இம்பார்ட்டன்ட் ஏரியா. ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோ இரிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன்ல எப்பயுமே கொஸ்டின் கேட்குற ஒரு டாபிக். மில்லட் வந்து இந்தியாவுக்குனே பேர் போனது. ஸோ இந்த மூணு விஷயத்தையுமே இப்போ வந்து பார்க்க போகிறோம். அதுவும் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸு, ரீசெண்ட் டேட்டா. அதனால இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோடைய பிடிஎஃப் நான் கொடுக்கல. நான் உங்களுக்கு என்ன வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, நோட் எடுத்துக்கோங்க, ஒரு பென் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் கைப்பட நீங்கள் எழுதின மாதிரியுமாச்சு, நான் சொல்லி கொடுக்குறத கேட்டதுனால ஒரு வாட்டி படித்த மாதிரியுமாச்சு, ரிவிஷன் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ தட் உங்கள் நோட்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே இன்னும் வந்து மனசில் பதியும். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து மைக்ரோ இரிகேஷன். மைக்ரோ இரிகேஷன்னா நமக்கு தெரியும். மைக்ரோ இரிகேஷனில் ரெண்டு கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து ட்ரிப் இருக்குது, இன்னொன்று வந்து ஸ்ப்ரிங்க்லர் இருக்குது. ட்ரிப்புனா வந்து சொட்டு நீர் பாசனம்னு சொல்லுவாங்க. ஸ்ப்ரிங்க்லர்னா வந்து இந்த ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸில் இந்த லாண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு பைப்லேருந்து தண்ணி ஃபுல்லாக அடிக்கும் இல்லையா, அதுதான் ஸ்ப்ரிங்க்லர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி வந்து அதிக ஏரியா டாப் 5 ஸ்டேட்ஸ் வந்து எந்த டாப் 5 ஸ்டேட்ஸ் மைக்ரோ இரிகேஷனில் கவர் பண்ணது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிளேஸில் கர்நாடகா இருக்குது, செகண்ட் பிளேஸில் நம்ம தமிழ்நாடு இருக்குது. ஸோ தமிழ்நாடு இருக்குதுனாலே கண்டிப்பாக அது வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ கொஷினில் கேட்குறதுக்கான சான்சஸ் அதிகம். தமிழ்நாடு வந்து ட்ரிப் இரிகேஷனில் எத்தனாவது பிளேஸில் இருக்குது, ஃபர்ஸ்ட் பிளேஸாக செகண்ட் பிளேஸாக கூட கொஷினில் கேட்கலாம். இல்லை வந்து ஒரு க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் மாதிரி லைக் டாப் 5 இரிகேட்டிங் ஸ்டேட்ஸ் அப்படி மைக்ரோ இரிகேட்டிங் ஸ்டேட்ஸ்னு சொல்லியும் கொஷினில் கேட்கலாம். ஸோ நம்ம தமிழ்நாடு வந்திருக்கனால அது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு குஜராத், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, அதுக்கடுத்து வந்து ஆந்திர பிரதேஷ். ஓகேங்களா? ஸோ இதுதான் 5 இம்பார்ட்டண்ட்டான டாப் ஸ்டேட்ஸ் அண்டர் மைக்ரோ இரிகேஷன். தென் அதுக்கடுத்து டாப் 3 ஸ்டேட்ஸ். இப்போ வந்து நம்ம காமனாக மைக்ரோ இரிகேஷனில் ட்ரிப்பு ஸ்ப்ரிங்க்லரும் சேர்ந்த மாதிரி பார்த்தோம். இப்போ பிரித்து பார்க்கும்போது ட்ரிப் இரிகேஷனில் ஹையஸ்ட் ஏரியா நல்லா பார்த்துக்கோங்க, இது ட்ரிப் இரிகேஷன். இதோட ஹையஸ்ட் ஏரியாவில் வந்து மகாராஷ்டிரா ஃபர்ஸ்ட் பிளேஸ், ஆந்திர பிரதேஷ் செகண்ட் பிளேஸ், தமிழ்நாடு வந்து தேர்டு பிளேஸ். இந்த டேட்டாவை இந்த ஹெக்டர்ஸ்லாம் அப்படியே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ்நாடு தேர்டு பிளேஸில் வந்து இருக்குது. ஸோ இது இம்பார்ட்டன்ட். தமிழ்நாடு ட்ரிப் இரிகேஷனில் மட்டும் என்ன ஏரியா இருக்குது, இல்லை டாப் 3ல இருக்கா, எப்படி வேணால் கொஷனில் கேட்கலாம். ஸோ இது தேர்டு பிளேஸில் இருக்குது. ஸோ இம்பார்ட்டன்ட். தென் அதே மாதிரி ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றும் டாப் பிளேஸில் கிடையாது. பிகாஸ் ராஜஸ்தான், கர்நாடகா, குஜராத் தான் வந்து டாப் 3ல இருக்குது. டோட்டல் ஏரியா மைக்ரோ இரிகேஷனில் நம்ம இந்தியாவில் கவர் ஆன ஏரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா 14491,877 ஹெக்டர். கிட்டத்தட்ட 1,44,91,877 ஹெக்டர். ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூ கிட்டத்தட்ட 1.4 crores கூட கேட்கலாம், 1.4 crore ஹெக்டர்ஸ்னு கூட கேட்கலாம். எப்படி வேணால் கொஷனில் வரலாம். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் இதுதான் மைக்ரோ இரிகேஷனில் இருக்க சில இம்பார்ட்டன்ட் டேட்டா. தென் அதுக்கடுத்து ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷனுடைய சினாரியோ 2022-23 படி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் அட்வான்ஸ் எஸ்டிமேட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க 2022-23. அதில் டோட்டல் ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன் இந்த கண்ட்ரி. சீரியஸாக இந்த மாதிரி கொஷின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க அப்கமிங்கில் வர எக்ஸாமில். ஏன்னா இது எப்பயுமே அக்ரிகல்ச்சரில் கொஷின் கேட்கணும்னு அவங்க மனசு வச்சாலே இந்த மாதிரி இந்த டோட்டல் ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன் என்ன, இந்த மாதிரி தான் கொஷின் கேட்பாங்க. ஸோ 323.55 மில்லியன் டன்ஸ்ன்றது தான் வேல்யூ. ஸோ இம்பார்ட்டன்ட். ஆனால் நம்ம கவர்மெண்ட்டு இந்த 2022-23 அவங்க வச்ச டார்கெட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 332 மில்லியன் டன்னாக வந்து இருக்கணும்னு நினச்சாங்க. கிட்டத்தட்ட 332 நினச்சோம், 323 வந்து அட்டைன் பண்ணியிருக்கோம். இட் இஸ் அ குட் வேல்யூ, இல்லைன்னு சொல்லலை. பட் இதுதான் அவங்களுடைய டார்கெட்டாக வந்து இருந்திருக்கு. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் வந்து டோட்டல் ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன் கண்ட்ரி 2021-22 மேபி கொஞ்சம் பழைய டேட்டா வந்து கேட்கலாம். ஃபைனல் டேட்டா இப்போ இது வந்து கொஞ்சம் எஸ்டிமேட்டாக போட்டிருக்காங்க. பட் இப்போ இது ஃபைனல் டேட்டா, இதுதான் ரியலாகவே நடந்த வேல்யூ. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 315.7 மில்லியன் டன்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மில்லட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்தியா தான் வந்து மில்லட்டுக்கு ஹெட்டாக வந்து நம்ம வேர்ல்டு வைடில் நின்றுட்டுருக்கோம். ஸோ ஏரியா மில்லட் கல்டிவேஷனில் நம்ம 2021-22 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15.48 மில்லியன் ஹெக்டர்ஸ்னு சொல்கிறாங்க. இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேல்யூ. ஓகேங்களா? தென் அதுக்கடுத்து மில்லட் சினாரியோ ஃபுல்லாகவே பார்த்துடலாம். மில்லட்னாலே ஃபஸ்ட்டு மேஜர் க்ராப் மைனர் க்ராப் என்னன்றதை தெரிஞ்சிருக்கணும். இது கூட ஏதாவது ஒரு கொஷினாக நம்ம கேட்கலாம். which among the following is not a major crop or minor crop of milletனு கூட கொஷினில் வரலாம். சொர்க்கம் இருக்குது, பேர்ல் மில்லட் இருக்குது, ஃபிங்கர் மில்லட் இருக்குது. இது எல்லாமே நமக்கு வந்து மேஜர் க்ராப்பில் வரும். அதே மைனர் க்ராப்னா நமக்கு தெரியாத பேராக இருக்கும் பேசிக்காக அப்படின்னு வச்சுக்கலாம். பேன்யார்ட் மில்லட், ப்ரோசோ மில்லட்,
ஃபாக்ஸ் டெயில் மில்லட், கோடோ மில்லட், ப்ரௌன் டாப் மில்லட், லிட்டில் மில்லட்னு சொல்லுவாங்க. இந்த சாமை இதெல்லாம் இதில் வரும். ஓகேங்களா? இதெல்லாம் இதுதான் வந்து நம்மளுடைய மேஜர் க்ராப், மைனர் க்ராப். இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் இதுவும் கொஷினில் கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகம். மில்லட் வந்து இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம மில்லட் வந்து இட் இஸ் லைக் ஒரு பவர் ஹவுஸ் ஆஃப் நியூட்ரியன்ட்னு சொல்லுவாங்க. எஸ்பெஷலி நீங்கள் வெயிட் லாஸ்லாம் பண்ணணும்னு நினச்சோன்னா அதிகமாக மைனர் மில்லட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணணும். பிகாஸ் இட் கண்டெய்ன்ஸ் n நம்பர் ஆஃப் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் ஆல்சோ கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீனும் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ பேசிக்காக இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மில்லட்ஸ் வந்து எப்பயுமே சாப்பிடணும். பவர் ஹவுஸ் ஆஃப் நியூட்ரியன்னு சொல்லுவாங்க. நியூட்ரி சீரியல், இது அடிக்கடி நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்குறப்போ நம்ம கவனிச்சிருப்போம். நியூட்ரி சீரியல்னு சொல்லுவாங்க. கிளைமேட் ரெசிலியன்ட் க்ராப்பு. இப்போ எங்கள் ஊர்லாம் பார்த்தீங்கன்னா தருமபுரியில் வந்து ஓரளவு வறட்சி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ கிளைமேட் ரெசிலியன்ட் க்ராப் இங்கே நிறைய க்ரோ ஆகுது. பார்த்தீங்கன்னா ராகி மாதிரியான மைனர் மில்லட் தான் அதிகமாக க்ரோ ஆகும். ஸோ இட் இஸ் அ கிளைமேட் ரெசிலியன்ட் க்ராப்பாகவும் இருக்குது. கம்மி தண்ணி தான் எடுக்கும், பட் ஹை நியூட்ரியன்ட்டும் வரும். நெக்ஸ்ட் சூப்பர் ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் சம் இம்பார்ட்டண்ட்டான டேட்டா. நமக்கு கொஷினில் வந்து மில்லட்டை வந்து என்னென்னலாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி என்னென்னலாம் கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்குன்ற மாதிரி கொஷின் கேட்டு அதில் பவர் ஹவுஸ் ஆஃப் நியூட்ரி சீரியல், கிளைமேட் ரெசிலியன்ட் க்ராப்னு கொடுத்து ஆல் தி அபோவ்னு கூட கேட்கலாம். கேட்டால் நம்ம ஆல் தி அபோவ் போடலாம். இல்லை விச் அமௌங் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஹஸ் பீன் டிக்ளேர்டுன்னு சொல்லி கூட கேட்கலாம். எப்படி வேணால் கொஷனில் வரலாம். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மில்லட் ப்ரொடக்ஷனில் இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து இருக்கும். இதுவும் இம்பார்ட்டன்ட். கிட்டத்தட்ட 19% ஆஃப் வேர்ல்டு ப்ரொடக்ஷன். ஒரு 100 டன் வருதுன்னா இல்லை 19 டன் நம்ம இந்தியாவிலேருந்து தான் வந்திருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஒரு லீடராக வந்து மில்லட் ப்ரொடக்ஷனில் இருக்கோன்றது தெளிவாக தெரியுது. தென் அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி சொன்ன இல்லையா இல்லை நிறைய நியூட்ரியன்ட் வந்து இருக்குன்னு. கிட்டத்தட்ட 7 to 12% ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கு. 2 to 5% ஆஃப் குட் ஃபேட் இருக்கு. இட் இஸ் நாட் லைக் ஒரு சேச்சுரேட்டட் ஃபேட்லாம் கிடையாது. குட் ஃபேட் கிடைக்குது. 65 to 75% ஆஃப் குட் கார்போஹைட்ரேட் கிடைக்குது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். டயட்ரி ஃபைபர் ரொம்ப அதிகம். இப்போ இருக்கவங்க நிறைய பேர் ஃபுட் கன்சப்ஷனில் ஃபைபர் தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. ஸோ இல்லை டயட்ரி ஃபைபர் நிறையா இருக்கனால இதை எவ்வளோ ஓரளவு மாடரேஷனில் எவ்வளோ ஓரளவு எடுத்துக்கிட்டாலும் இந்த பிரச்சனையும் நமக்கு வந்து கிடையாது. அக்கார்டிங் டு ICRA சொல்லியிருக்கு. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மில்லட் ரிசர்ச் வந்து ஹைதராபாத்தில் இருக்குது. இதுவும் இம்பார்ட்டன்ட். இவங்க வந்து சொல்லியிருக்காங்க இதுதான் நியூட்ரியன்ட் வேல்யூன்னு சொல்லிட்டு. இது வந்து அப்ராக்சிமேட் ஆவரேஜ் வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. தென் அது மட்டும் இல்லாமல் நம்ம யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி என்ன பண்ணியிருக்கு, 2023 இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்னு சொல்லியும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. 2021 ஓகேங்களா. 2021 சொல்லிட்டாங்க. 2023 தான் வந்து இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்னு. ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட். அது நம்ம வந்து மில்லட்டை வந்து நியூட்ரி சீரியல்னு சொல்லி ரீபிராண்ட் பண்ண ஆரம்பிச்சது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2018 வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அண்ட் நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மில்லட் ரிசர்ச் வந்து ஹைதராபாத்தில் இருக்குன்னு. அவங்க வந்து டெசிக்னேட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா இந்த மில்லட் ரிசர்ச் வந்து ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அங்கீகாரம் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரம் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. எப்போனா பட்ஜெட் 2023-24 தாக்கல் பண்ணுறப்போ. ஏன்னா நிறைய பெஸ்ட் ப்ராக்டிசஸ், ரிசர்ச், டெக்னாலஜி எல்லாமே இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கனால அதுக்கு ஒரு ரெகக்னிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம இந்தியா வந்து நமக்கு நல்லா தெரியும் ஒரு குளோபல் ஹப் ஆஃப் மில்லட்டாக இருக்கனால நம்ம இந்தியா என்ன சொல்லியிருக்குன்னா இந்த மில்லட்ஸை வந்து ஸ்ரீ அண்ணா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பெயர் வந்து கொடுத்துருக்கு. ஸ்ரீ அண்ணா ரிலேட்டட் டு வாட்னு கூட கொஸ்டின்லாம் வரலாம். ரைஸு, வீட்டு, மில்லட்டு அப்படின்னு கூட கொஸ்டினில் கேட்டாங்கன்னா ஸ்ரீ அண்ணா வந்து ரிலேட்டட் டு மில்லட். அண்ட் நம்ம இந்தியா வந்து அதை டிக்ளேர் பண்ணியிருக்கு. எதுக்காகனா in order to make India a global hub for millets. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தான் சம் இம்பார்ட்டன்ட் டேட்டா. ஐ ஹோப் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய டேட்டா கொடுக்க போகிறேன். அண்ட் வேறு என்ன மாதிரி இல்லை உங்களுக்கு வீடியோஸ் வேணுன்றதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட் நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு போகலாம். உங்களோட டைமை கம்மி பண்ணுறதுக்கு தான் நான் இங்கே இருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன வேணுன்றதை தெளிவாக என்கிட்ட சொன்னீங்கன்னா டெஃபினட்டாக அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோஸ் கொடுப்பேன். ஸோ தட் 2 பேருக்குமே அது வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த 2 பேருமே வந்து பெனிஃபிட் ஆக போகிறோம். தட்ஸ் இட். ஓகேங்களா. தேங்க்யூ ஆல்.